ஹாய், குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் சொல்லித்தர கிராமர்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா? நான் உங்ககிட்ட திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும்னா கேளுங்க. அதே மாதிரி ஒருத்தவங்க வந்து சரஸ்வதி அப்படின்றவங்க வந்து கான்ட்ராக்ஷன் கேட்டிருக்காங்க. நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ வந்து நம்ம பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீச்சில் லாஸ்ட் வந்துட்டோம். ஸோ போன வீடியோவில் வந்து கன்ஜங்ஷனோட டைப்ஸும் நான் சொல்லியிருந்தேன். இந்த வாட்டி இந்த லாஸ்ட் வந்து இன்டர்ஜெக்ஷன், இதான் 8th ஒன். இன்டர்ஜெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். இதுக்கு வந்து நம்மளுடைய எக்ஸ்ப்ரெஷன், ஒரு சென்டென்ஸ் பேசும்போது எக்ஸ்ப்ரெஷன் திடீர்னு சர்ப்ரைஸ் ஆகும், திடீர்னு சேட் ஆகும், ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், பெயின் இருக்கும், இதெல்லாம் சொல்கிறது தான் வந்து இந்த இன்டர்ஜெக்ஷன். இந்த இன்டர்ஜெக்ஷன்ஸ்க்குன்ட்டு சில வேர்ட்ஸ் இருக்குது. அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி அந்த சென்டென்ஸில் முன்னாடி அந்த வேர்டை யூஸ் பண்ணுவோம். அந்த வேர்டை நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கு நம்ம போடுவோம். ஸோ இப்போ இன்டர்ஜெக்ஷன்னா என்னன்னு பார்த்துக்கோம். இன்டர்ஜெக்ஷன் எக்ஸ்பிரஸ் சடன் இமோஷன்ஸ். நம்மளுடைய மனிதர்களுக்கு என்னென்ன இமோஷன் டக்குன்னு வருதோ அந்த இமோஷன் அந்த சென்டென்ஸில் வச்சு எழுதுறது தான் இன்டர்ஜெக்ஷன். எக்ஸ்பிரஸ் சடன் இமோஷன்ஸ் சச் அஸ் ஜாய், சர்ப்ரைஸ், பெயின், சேட்னஸ் ஆர் எக்ஸைட்மெண்ட். திடீர்னு நம்மளுக்கு ஏதோ ஒரு எக்ஸைட்மெண்ட்ல அப்படி வருது. திடீர்னு நம்மளுடைய கிரிக்கெட் டீம் வின் பண்ணிச்சுன்னா அப்படி பிராவோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான். ஸோ இப்போ இது வந்து வாவ், தட்ஸ் அமேசிங். இப்போ இதே ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கிற ஒரு பொருளை பார்த்தோன்னே வாவ் அப்படின்னு சொல்லி சர்ப்ரைஸ் ஆகும். அதே மாதிரி இது ஓ ஐ ஃபர்காட் மை ஹோம்ஒர்க். இதை நம்ம ரியலைஸ் பண்ணுறோம், நம்ம என்ன பண்ணியிருக்கோன்றதை நம்ம ரியலைஸ் பண்ணுறோம். இப்போ இது மாதிரி என்னென்ன இருக்குன்றதை பார்ப்போம். இது வந்து இன்டர்ஜெக்ஷன், அதுக்கான எமோஷன்ஸ் எழுதியிருக்கேன் நான். ஹுரே, ஹுரேனா வின் பண்ணோன்னு என்ன சொல்லுவோம், ஹுரே நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது ஹுரே. ஜாய். அலாஸ், அலாஸ்னா சேட்னஸ். வாவ், சர்ப்ரைஸ்க்கு நம்ம வாவ் போடுவோம். அவுச், இப்போ நம்ம டேபிளில் எங்கே நடந்து போகிறச்சோ அப்படி டக்குனு கதவுலையோ டேபிள்லையோ இடிச்சிட்டோம், அவுச் ஐ ஹர்ட் மை செல்ஃப் அப்படின்றது அவுச். அப்போ அங்கே பெயின் இருக்கும்போது அவுச் அப்படி சொல்லுவோம். இப்போ நம்ம இந்த வேர்டு நம்ம சிஸ்டத்தில் அப்பப்போ பார்ப்போம், உப்ஸ், அது வந்து இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகாது, எதுவுமே ஆகாது. ஒரு மிஸ்டேக் நடந்ததுன்னா உப்ஸ் அப்படின்னு நம்ம சிஸ்டமே நம்மளுக்கு காட்டும். உப்ஸ். பிராவோன்றது அப்ரிசியேஷன், அது மாதிரியில் வரக்கூடியது. ஸோ இந்த வேர்டு நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த வேர்டுக்கு பக்கத்தில் இந்த எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிள் கண்டிப்பாக இதில் நம்ம போடணும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.